இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான வெட்டு கேக்கு. அந்த வெட்டு கேக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சீக்கிரத்திலே பண்ணிடலாம். ஒரு 10-15 மினிட்டில் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு கோதுமை மாவும் 1/2 கப்பு ரவையும் நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டையும் 1/2 கிளாஸ் சீனியும் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். சீனி நமக்கு கூடுதல் குறைவு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிடலாம். இந்த 1/2 கப்பு ரவை எதுக்காக போடணும்னு நான் சொல்கிறேன்னா, அது நம்ம போடும்போது நல்ல கிறிஸ்பியாட்டு இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸு. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை வீற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாட்டு பிடிக்கணும். நாம் நம்மளோட கை வச்சு நல்லா பிசைஞ்சு நான் இன்னும் 3 உருண்டைகளாட்டு அதை உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாம் அந்த கிச்சன் மேடையில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து இது மாதிரி நம்ம மிக்ஸ் ஆக்கி அதை நீட்டமாட்டு நம்ம அதை எடுக்கணும். அது எதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோன்னா, அப்போந்தான் நமக்கு ஈஸியாட்டு வெட்டு கேக்கு பண்ணுறதுக்கு நம்மளால் கட் பண்ண முடியும். அப்போ நம்மளால் எவ்வளவு நீளமாட்டு அதை எடுக்க முடியுமோ அவ்வளோ நீளமாட்டு நம்ம அதை எடுக்கணும். நான் என்ன பண்ணுறது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாட்டு அது நீளமாட்டு வரும். நீளமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கை வச்சு நம்ம அமுத்தி விடணும். விட்டுட்டு நான் இன்னும் கட் பண்ணுறது மாதிரி கத்தி வச்சு குறுக்கும் நெடுக்குமாயிட்டு இங்கே நம்ம சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணும். இந்த அற்றத்துலேருந்து அந்த அற்றம் வரை கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடித்த மாதிரி வடிவத்தில் நீங்கள் பண்ணலாம். ரவுண்டாகவோ சதுரமாகவோ நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ இது மாதிரி பண்ணுறது எதுக்குன்னா, நமக்கு சீக்கிரமாட்டு அந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகும். இது மாதிரி கட் பண்ணும்போது உள்ள நல்லா வேகவும் செய்யும். நல்ல பெருசாட்டு கட் பண்ணி நம்ம வறுத்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியில் கிறிஸ்பியாட்டு இருக்கும், உள்ளே வேகாத இருக்கும். அதனால தான் நாம் இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இனி அதுக்கப்புறம் நம்ம இப்போ பொரிக்கக்கூடிய சமயம் ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கோல்டு வின்னர் வீற்றி
நம்ம இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். நம்ம பொரிக்கக்கூடிய எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம பாத்திரத்தில் போடணும். அடுத்த ஸ்டெப்பும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நாம் அதை இப்போ மரித்து போட்டுட்ருக்கோம். ஒன்று ஒன்றா எடுத்து கவனமாட்டு நம்ம அதை மரித்து போடணும். இது நல்லாவே இப்போ புரிஞ்சு வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நாம் அதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான வெட்டு கேக்கு ரெடி.